வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் குஜராத்தில் தாக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சங் பரிவார் அமைப்புகளால் ராகுல் காந்திக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? இந்து மதத்திற்கு எதிராக ராகுல் காந்தி பேசிவிட்டார் அப்படின்றது தான் அந்த தாக்குதலுக்கும் அந்த அச்சுறுத்தலுக்குமான காரணமாக சொல்லப்படுது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? நான் என்ன சொன்னேனோ அந்த புள்ளிகளை, அந்த கிளைம்ஸை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த தாக்குதல் இருக்கிறது என்று தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். த கவர்ட்லி அண்ட் வயலண்ட் அட்டாக் ஆன் தி குஜராத் காங்கிரஸ் ஆஃபீஸ் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ஸ் மை பாயிண்ட் அபவுட் தி பிஜேபி அண்ட் சங் பரிவார். The BJP people who spread violence and hatred do not understand the basic principles of Hinduism. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஹிந்துயிசத்தினுடைய அமைதியை போதிக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ளாத வன்முறைக்காரர்களான பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மோடி வகையராக்களும் மீண்டும் தான் யார் என்பதை புரிய வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, the people of Gujarat can clearly see through their lies and will teach the BJP government a decisive lesson. உறுதியானது ஒரு பாடத்தை பீப்புள் ஆஃப் குஜராத்தினுடைய மக்கள் இவங்களுடைய பொய்யின் மூலமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்பதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு உறுதியானது ஒரு பாடத்தை அவர்கள் கற்பிப்பார்கள். ஐ எம் சேயிங் இட் அகெயின், நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்தியா இஸ் கோயிங் டு வின் இன் குஜராத். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இல்லை, அதுதான் தாக்குதலுக்கு காரணமா? வேறு எதுக்கு? ஏன் பயப்படுறீங்க? பதட்டப்படாத தண்ணியை குடிக்கிற மாதிரி தானே, ஏன் பதட்டப்படுறீங்க? இப்போது லாஜிக்காக பேசுவோம். ஒரு ஹிந்து வன்முறையாளராக இருக்க மாட்டான். ஒரு ஹிந்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்ய மாட்டான். ஒரு ஹிந்து நஃப்ரத், அதாவது ஒருத்தர் மீது இன்னொருத்தருக்கு வன்முறை எண்ணத்தை தூண்டிவிட மாட்டான். நீங்கள் ஹிந்துவே இல்லை, சிவபெருமானே அதை சொல்லவில்லை என்று ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால் அதற்கு உங்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்க வேண்டும்? நீங்கள் எவ்வளவு டாலரண்ட், நான் உண்மையான ஹிந்து தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு நல்ல ஹிந்து, நான் வன்முறையை பேச மாட்டேன், நான் அக்கிரமம் பண்ண மாட்டேன், நான் அநீதி இழைக்க மாட்டேன், வெறுப்பு பிரச்சாரம் செய்ய மாட்டேன், கலவரத்தில் ஈடுபட மாட்டேன். ஏன்னா நான் தாங்கி இருக்கக்கூடிய எனது அருமை இந்து கொள்கை என்பது என்னை எல்லோரோடும் இணங்கி செல்ல சொல்கிறது, அபய் முத்ரா அப்படின்னு சொன்னார். யாருக்கும் பயப்படாதீங்க, யாரையும் பயமுறுத்தாதீங்க அப்படின்னு என் மதம் இந்து மதம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறீர்கள். எதனால் என்றால் வன்முறையை போதிப்பதன் மூலமாக, அநீதியை போதிப்பதன் மூலமாக, உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி நீங்கள் வெறுப்பை பிரச்சாரம் செய்வதன் மூலமாகன்னு சொல்கிறாரு. மறுபடியும் மறுநாள் அதே செய்கிறானுங்க. அப்போ இவங்க மூளை என்ன இருக்குது? மூளை முட்டில் தானே இருக்குது இவனுங்களுக்கு. அது இல்லை அப்படின்னு சொன்னால், இஃப் தே ஆர் டெலிபரேட் டு ப்ரூவ் ராகுல் காந்தி அதர்வைஸ், ராகுல் காந்தி சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறத அவங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இவங்க ஈடுபட்டிருப்பானுங்களா? குஜராத் ஆஃபீஸுக்கு இப்போ என்னென்னா, குஜராத் கவர்மெண்ட் அவங்களது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அமைதியான போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த குஜராத் பிஜேபிக்காரங்களை காங்கிரஸ் ஆஃபீஸ்லேருந்து அடித்தாங்க. நீ முதல்ல அங்கே போனீங்க ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தா? எதிர்த்தாக்குதலும் காங்கிரஸ்காரர்கள் செய்திருக்காங்க. ஓ, அது சரி. மகாத்மா காந்தியே இப்போ இருந்தாருன்னா ஆங்கிலேயனே பரவாயில்ல, கையில் இருக்கிற குச்சி எடுத்து பிஜேபி அடிக்கும்பான்னு சொல்லுவார். அந்த மாதிரி இவனுக்கு பண்ணுற அநியாயம். ஏன்னா பிரிட்டிஷ் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கிளியர் தட் தே வேர் ஹியர் டு எக்ஸ்ப்ளாய்ட் தி நேஷன். தே நெவர் கன்சிடர்ட் திஸ் அஸ் தேர் ஓன் மதர்லேண்ட் அண்ட் தே நெவர் கன்சிடர்ட் காங்கிரஸ் அண்ட் அதர் மகாத்மா காந்திஸ் பர்சன் ஆன்டி நேஷனல். ஆனால் இங்கே தலைகளை நடந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு நாட்டையன் நோண்டி எடுத்துடுறானுங்க. எடுத்துகிட்டு நாங்கள் தான் தேசப்பற்றாளர்கள், எதிர்த்து கேட்குற நீங்கள்லாம் தேச விரோதின்னு பேசுகிறானுங்க. மகாத்மா காந்தி அவரே காண்டா இருப்பார் இந்நேரத்துக்கு. எங்கள் ஆஃபீஸ் தேடி எங்களை அடிப்பீங்க, நாங்கள் வாயில் விரல் வச்சுக்கிட்டா இருப்போம். ஆனால் வன்முறையை இவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். கருத்தை உங்களால் கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது இல்லை, அது உண்மையாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை. அதில் 2 பேர் யாராவது பொங்கி எழுந்திருக்கலாமே தவிர எங்களை பொறுத்தவரை அஹிம்சை தான் எங்கள் வழி, மகாத்மா காந்தியின் வழி தான் எங்களுடைய வழி. வன்முறையை எப்போதும் காங்கிரஸ் கையில் எடுத்ததாக வரலாறே கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு வரலாற்றில் ஏதாவது ஒரு இடத்திலே வன்முறை நிகழ்ந்திருந்தால் அதை நினைத்து வருத்தப்பட்டு மீண்டும் அதற்கான பிராயச்சித்தத்தை தான் காங்கிரஸ் பார்த்திருக்கிறதே தவிர வன்முறையை என்றைக்கும் நியாயப்படுத்தியதும் இல்லை. வன்முறை தொடர வேண்டும் என்று காங்கிரஸ் என்றைக்கும் விரும்பியதே இல்லை.
இன்றைக்கி வந்து நீங்கள் வன்முறைக்காரர்கள், நீங்கள் கொலைகாரர்கள், நீங்கள் கொலையை ஆதரித்தவர்கள், வன்முறையை விருப்பமோடு செய்யக்கூடியவர்கள், விரும்பி விரும்பி செய்யக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு கருத்தை பாராளுமன்றத்திலே வைத்துவிட்டு திரும்புகிறார். திரும்பியவுடன் நீங்கள் யாரை பற்றி பேசுனீங்களோ அவங்களால உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு திரும்ப நீங்கள் வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது சரிதான் அர்த்தம். நீங்கள் வன்முறைக்காரர்கள் தானே உண்மைன்னு அர்த்தம். நீங்கள் பெரிய ரவுடிங்கிறேன், உங்களால் என் உயிருக்கு ஆபத்து வருதுங்கிறாங்க, அப்போ உண்மை தானே நீங்கள் ரவுடி தானே? குஜராத் அலுவலகம் மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து ராகுல் காந்தியுடைய வீட்டுக்கே அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கு? அதுதான் அதுவாக தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ராகுல் காந்தி மட்டுமல்ல, எல்லா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கும் நாங்களே பாதுகாப்பு கொடுக்குறோம். நாங்கள் உண்மையான இந்துக்கள், உங்களை நாங்கள் கருத்து ரீதியாக தான் எதிர்க்கிறோம். முடிஞ்சால் நீங்கள் சொன்ன அந்த குஜராத் தேர்தலில் ஜெயித்து காட்டுங்க, இப்படிலாம் சொல்லியிருக்கணும். நியாயமாக பார்த்தா பாதுகாப்பு தரணுன்னா இல்லை, உன் பாதுகாப்பு தேவையில்லை, நீங்களே துரோகிகள் தானே, சுதந்திர போராட்ட வீரர்களே காட்டி கொடுத்த துரோகிகள் தானே நீங்கள்லாம். அயோத்தி மன்னனின் தம்பி பாவனின் பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு அஹமதுல்லா ஷா மதராசியுடைய தலையை கொய்து கொண்டு போய் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்த துரோகிகள் தானே நீங்கள் எல்லாரும். சாவர்கர்லேருந்து எல்லாருமே ஆங்கிலேயர்களுடைய பூட்ஸை நக்கியவர்கள் தானே நீங்கள் எல்லாருமே. விடுதலை போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த துரோக வரலாறு உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் நின்று நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம்லாம் சொல்ல வேணாம். உங்களை நோக்கி என்ன விமர்சனத்தை வைக்கிறாரோ அதே மறுநாள் நீங்கள் செஞ்சு காட்டுறீங்கன்னா நீங்கள் யாரப்போ? ஒன்று. ரெண்டாவது, இல்லை அப்படி பேசுனதுனால தான் இவ்வளோ விளைவுகள் நடக்குது. என்ன பேசினார்? நீங்கள் வன்முறையாளர்னு பேசினார்ல, நீங்கள் யாரப்போ? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வன்முறையாளரா வன்முறை இல்லை அகிம்சைவாதியா? சொல்லுங்களேன். நீங்கள் வன்முறையாளர்னு உங்களை பேசிட்டாரு, நீங்கள் உண்மையிலே நீங்கள் வன்முறையாளரா இல்லை அகிம்சைவாதியா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்குமெண்ட் சேக், நீங்கள் அகிம்சைவாதி, அப்போ எதுக்கு இங்கே வரீங்க? இல்லை நீங்கள் வன்முறையாளர், அப்போ பேசுனது சரிதானே? ரெண்டு எப்படி பார்த்தாலும் சரிதானே? அது பேசுனது தப்புன்னா இல்லை மோடி சொல்லியே அதை செய்திருக்க போகிறாங்க. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க, ரிசல்ட்டை பாருங்கன்னு தானே சொல்கிறோம். சொல்லியும் இருப்பார், அது வேறு விஷயம். குஜராத் தானேங்க, மோடி சொல்லி தான் நாங்கள் அந்த பெண்களை கற்பழித்தோம், அந்த வீடுகளை கொளுத்தினோம்னு பாபு பஜ்ரங்கியோடைய ஸ்டேட்மெண்ட் இன்னும் டெஹல்கால இருக்குல்ல, இன்னும் இருக்குல்ல பாபு பஜ்ரங்கியோடைய ஸ்டேட்மெண்ட்டு. மோடி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னதுனால தான் ஹரேன் பாண்டியா கொல்லப்பட்டிருப்பாரோன்னு நான் சந்தேகப்படுறேன்னு சுப்பிரமணிய சாமியோடைய அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குல்ல. மோடி தான் வன்முறை பேச்சை பண்ணார், ஆனால் அதை வந்து நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நினைக்கிறேன், மைனாரிட்டி கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகும்போது அந்த டேப்பை அழிச்சு விட்டாங்க. மோடி வீட்டில் தான் கூப்பிட்டு நைட்டு வந்து மோடி தான் ஆலோசனை வச்சார், வன்முறையை கட்டவிழ்க்க போகிறோம், போலீஸ் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சஞ்சீவ் பட் சொன்னார்ல, பிபிசியில் அறிக்கையாக வந்துச்சுல்ல. சின்ன சின்ன கல்லெறிதலில் இருந்து பெரிய பெரிய கொலை வரைக்கும் மோடிக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு தானே ஆதாரங்களோடு பல வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சு. தீர்த்தா செட்டில்வாட்டி ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார்? ஏன் ஆர்பிசி குமார் சிறையில் அடைக்கப்பட்டார்? ஏன் எஹ்சான் ஜாஃபர் என்ன தடுக்கி விழுந்து செத்துட்டாரா? இல்லை சாதாரண மாதவிடாய் காலத்து தீட்டோடு தான் எழுந்து சென்றாரா பில்கிஸ் பானு? இதெல்லாம் என்ன நடந்துச்சு? எவ்வளோ பெரிய கலவரங்கள், எவ்வளோ பெரிய உயிர் சேதம், எவ்வளோ பெரிய வன்முறை களியாட்டம் நடந்தது, எத்தனை பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், எத்தனை உயிர்கள் பலியானது, எத்தனை குழந்தைகள் அனாதையானது, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை ஆண்கள் கொடூரமாக மாறுகை வாங்கப்பட்டார்கள், தலைகள் கொய்யப்பட்டார்கள், வீடுகள் கொளுத்தப்பட்டது, குண்டுகள் வெடித்தது. இதெல்லாம் யாரால, யார் சொல்லி செஞ்சாங்க? வரலாறு அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நகர்ந்துட முடியுமா என்ன? ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவர் சொல்லித்தான் இதை செஞ்சாரான்றதுக்கு சந்தேகம்லாம் பெருசாக எழணும்னு அவசியம் இல்லைன்னு கருதுகிறேன். அதுக்காக இவ்வளோ ஒரு சின்ன இஷ்யூ வந்து அவரே செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஆளுங்களுக்கு பெருசாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு. அவர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே செய்வாங்க. அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை சுட்டி காட்டினார். நீங்கள் யார்? நீங்கள் எப்படிப்பட்ட பின்புலம் கொண்டவர்கள்? நான் தான் கேட்டேனே, நீங்கள் வன்முறையாளர் இல்லை அகிம்சைவாதினா நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அகிம்சைவாதி இல்லை வன்முறையாளர் அப்படின்னா உங்களுக்கு கோவம் வர வேண்டியதில்லை, இருக்கத்தான் சொன்னார். ஸோ ரெண்டில் எப்படி பார்த்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏன் ராகுல் காந்தியினுடைய உரையில் வந்து மதம் சார்ந்த கருத்துக்களை தாண்டி ராஜ்நாத் சிங்கை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ராஜ்நாத் சிங் அவர் வந்து மக்கள்கிட்ட, இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ராஜ்நாத் சிங் அதை மறுக்கிறாரு, அவருடைய குற்றச்சாட்டை மறுக்கிறாரு, அந்த வீடியோவை மறுக்கிறாங்க. குறிப்பாக இந்திய இராணுவமே வந்து இல்லை, நாங்கள் வந்து 98 லட்சம் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி, இன்னும் 60 லட்சம் பெண்டிங்கில் இருக்குது, அதையும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ ராகுல் காந்தி போய் சொல்லியிருக்காரா? அதில் அந்த பேச்சில் வந்து 2 கூட்டு ரொம்ப முக்கியமானது. ஒன்று, பாராளுமன்ற பேச்சிலேருந்து வர்றேன். ஒன்று, நீங்கள் இராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு பார்க்கிறீர்கள். ஒருத்தனை அக்னிவீர்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தனை ஆர்மி ரெக்ரூட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருத்தனை உயிர் தியாகின்னு சொல்கிறீங்க, ஷஹீத் மார்டீர்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தனை அக்னிவீர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி என்ன 2 பேருக்கு வித்தியாசம் அப்படின்னா, இவன் அக்னிபத் ஸ்கீம்லேருந்து வந்தவன், இவன் ரெகுலர் ரெக்ரூட்லேருந்து வந்தவன். 2 இராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே இந்த பாகுபாடு ஏன் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ராகுல் காந்தி கேட்டார்.
இந்த பாகுபாடு நீங்கள் காம்பன்சேஷன் தராததால் மட்டுமே எழலை. அங்கேருந்து நீங்கள் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அவர் கேள்வி எழுப்பியது அந்த பாகுபாட்டை தான். நான் பஞ்சாபில் ஒரு வீட்டுக்கு போனேன், இறந்து கிடந்தான், நல்லா அழகான வீரன், 3 தங்கச்சி 3 சகோதரிகள் இருந்தாங்க, அவங்க வேதனைப்பட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்து ஆண் பெரியவர் தான் அந்த வீடியோ வெளியிடுறார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் தான் தலைவர் ராகுல் காந்தியும் பேசுகிறார். இல்லை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா வாங்க, அந்த ஆதாரத்தையும் கொடுங்க, மக்கள் பார்க்கட்டும். ஒருவேளை ராகுல் காந்தி பொய்யர் என்று நிரூபிக்கப்பட்டாலும் அந்த வீரர்களுக்கு நியாயமாக காம்பன்சேஷன் போய் சேர்ந்துச்சுன்னா எங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஒரு ராகுல் காந்தி எங்களுக்கு நாங்கள் உண்மையாளராக பொய்யாளராக இருக்கிறோமாங்கிறது முக்கியமே கிடையாது. அந்த அங்கே பாராளுமன்றத்தில் அதுதான் சொன்னார், மக்கள் முடிவு செய்வார்கள், நீங்கள் அக்னிபத் மூலமாக என்ன அழிச்சாட்டியம் பண்ணி வச்சிருக்கிறீங்க என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள், யூஸ் அண்ட் த்ரோ சோல்ஜர்ஸை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். இன்னும் ஏற்கனவே முன்னாள் ராணுவ வீரர் ஒருத்தர் இப்போ ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருக்காரு. நான் இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னால் அதை படிச்சுட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக அமேசிங்காக இருந்துச்சு. அதில் சென்ட்ரி வேலைக்கு போகிறதுக்கு மட்டுமே லாயக்கானவர்களை ராணுவ வீரர்கள் சொல்கிறார்கள் முன்னாள் ராணுவ அதிகாரி. சென்ட்ரி வேலைக்கு மட்டுமே. சரி, அதெல்லாம் பெரிய டைட்டில், பெரிய டாபிக். இப்போது காம்பன்சேஷன், பென்ஷன் இரண்டை பற்றி ராகுல் காந்தி பேசினார். காம்பன்சேஷன் நாங்கள் கொடுக்குறோம், ராஜ்நாத் சிங் எழுந்திருத்து நீங்கள் பொய்யான தகவலை பரப்பாதீங்க, நாங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். வாட் அபவுட் பென்ஷன்? அவனும் ராணுவ வீரர் தான், இவனும் ராணுவ வீரர் தானே, இவனும் உயர்த்தியாகி தான், அவனும் உயர்த்தியாகி தானே. இவன் செத்தா அவனுக்கு காம்பன்சேஷனும் உண்டு, பென்ஷனும் உண்டு, ரெகுலர் ஆர்மி ரெக்ரூட்டுக்கு. உங்கள் கூட்டின்படியே ஒரு அக்னிவீர் செத்தானா அவனுக்கு காம்பன்சேஷன் உண்டு உங்கள் கூட்டின்படி. காம்பன்சேஷனே இல்லைன்னு அந்த பெரியவர் சொல்கிறார். அந்த பெரியவர் சொல்கிறதா ராகுல் காந்தி பேசுகிறார். இன்றைக்கி நீங்கள் இஃப் யூ ஆர் ப்ரூவிங் தட் ஓல்ட் மேன் அதர்வைஸ் then it is not mistake of fact by ராகுல் காந்தி, it is actually the mistake of தி பர்சன். அந்த பெரியவர் பேசுகிறார்ல, அவருடைய மிஸ்டேக் தான். அப்படி ஒரு கால் பார்த்துக்கிட்டாலும். பட் இன்னும் அது வரலை, முழுமையாக வெளியே வரல. அதுக்கான விஷயங்களும் பார்ப்போம். ஏன்னா ரேட்டில் ஆகிட்டாங்க அந்த வீடியோ பார்த்தோன்னே, கடை இவ்வளோ பெரிய உண்மையை வெளிப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, அப்படி அதில் பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டாலும் பென்ஷன் இல்லைங்கிறது ஸ்கீமே அதுதான். அது ஸ்கீமே அதுதான். அதை போய் பைத்தியக்காரனா அதை தான் கேட்க வர்றோம், ஏன் அப்படி ஒரு கேவலமான ஸ்கீம் வச்சுருக்கீங்க? காம்பன்சேஷனே கொடுத்தது உண்மை என்றாலும் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன், பென்ஷன் கிடையாது. ஏன் ஒரு அக்னிவீருக்கு பென்ஷன் கிடையாது? இல்லை ஒரு அக்னிவீரில், அதனால தான் ஏன் அக்னிவீர்னு கேட்குறேன். இப்போ கொஸ்டின் அதுதான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி அந்த போலீஸ் இருக்குது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், ஸ்டேட்டில் போலீஸ் இருக்குது, எல்லா போலீஸும் ஒரே ரூல் தான். இல்லை இவர் இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய உதாரணம், அந்த உதாரணம் ராஜ்நாத் சிங் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்தியன் ஆர்மியே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல. இது போட்டோம். நான் கேட்குறது பென்ஷன். நான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதாவதுங்க கோர் மேட்டர் என்ன? நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கலங்கிறது கோர் மேட்டரே கிடையாது. கோர் மேட்டர் நீங்கள் 2 ராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு பார்க்கிறீர்கள். 2 பேரும் ஒரே மாதிரி வர்றான், 2 பேரும் ஒரே மாதிரி நாட்டுக்காக போராடுறான், 2 பேரும் உயிர் கொடுக்குறான். இவனுக்கு இப்போ காம்பன்சேஷன் ப்ளஸ் பென்ஷன் உண்டு, இவனுக்கு காம்பன்சேஷன் மட்டும்தான் உண்டு, பென்ஷன் இல்லையே. அந்த காம்பன்சேஷனும் இல்லைன்னு அவர் சொல்கிறார் இப்போ. ஸோ நீங்கள் காம்பன்சேஷனை ப்ரூவ் பண்ணிட்டாலும் பென்ஷனுங்கிற பாயிண்ட் இன்னும் அப்படி அன்ஆன்சர்டாக தானே இருக்குது ஒரு வாதத்திற்கு. ஏன்னா அது பஞ்சாப் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால, தமிழ்நாடு தான் நானே இறங்கி அதை ஒரு உறுதிப்படுத்திட்டு இருப்பேன் என்னன்னு சொல்லி. அது பஞ்சாப் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஸ்கீமில் இருக்குது, பென்ஷன் கிடையாதுன்னு. அக்னிவீர் ஸ்கீம் என்பது தேசத்தின் இராணுவத்தை இழிவுபடுத்துகிறது, இராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே பாகுபாட்டான உணர்வை உண்டாக்குகிறது. பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணியிருக்கோம். அதற்கு முன்பு வர தீவிரவாத தாக்குதல் அதிகமாக இருந்தது. ஆனால் பிஜேபி வந்ததுக்கப்புறம் அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம், அந்த நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு, இராணுவ தாக்குதல் இப்போ அதிகமாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்கல்ல. மோடியே சொல்கிறாரு. அது எதுக்கான பதில் தாக்குதலாக நீங்கள் அதை சொல்கிறீங்க? புல்வாமா தாக்குதல் நடந்ததற்கு பின்னால் புல்வாமாவே உங்களுடைய அஜாக்கிரதையால் நடந்துச்சுங்கிறானே. அது நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கோம்ல, ஒன்றை அடித்ததா சொல்கிறது உன் அஜாக்கிரதையாலும் நீ தான் அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணன்னு இவர் சொல்கிறாரு, சத்யபால் மாலிக் சொல்கிறாரு. இப்போ அது எனக்கு பாகிஸ்தான்காரனை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என் நாட்டுக்காரன் சாவாமல் இருந்தாலே போதும். என் நாட்டுக்காரனை காவை கொடுத்துட்டு அவனை போய் நான் அடித்தேன்னு சொல்கிறது கேவலம் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் அவனை திருப்பி அடித்தேங்கிறதுக்கு முன்னால் நம்ம நாட்டில் எப்படிடா நீ அடி வாங்க விட்டேன்ல நம்ம கேட்கணும். அவன் திருப்பி அடித்ததுங்கிறதே ஒரு பொய், அதை விட்டுருவோம், அது அப்புறம் பேசுவோம். கேட்டால் நாட்டை அவமானப்படுத்துறீங்கன்றுவான் டக்குன்னு. நம்ம அடித்ததை நீங்கள் தானே பெருமையாக பேசணும், எதுக்கு நீ எவ்வளோ போய் பேசணும் அதை நானும் சேர்ந்து பேசணுமா? அதை விட்டுருவோம். என் வீட்டில் எப்பா நம்ம பிஜேபி வந்ததுக்கப்புறம் தீவிரவாத தாக்குதல் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அதாவதுங்க இப்போ தாக்குதல் நடத்துறதே நீங்கள் தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா குண்டு வெடிக்கும்னு சொன்னது யார்? பிஜேபி தான், அமித்ஷா. பிஜேபின்றதை விட அமித்ஷா. அதுக்கு மீனிங் கூட கேட்டு சொல்லிடுங்க அமித்ஷாக்கு. நான் அதோட நிறுத்திக்கிறேன் இதுக்கு பதில். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குண்டு வெடிக்கும்னு நான் ஏன் அமித்ஷா அழுத்தி சொல்கிறேன்? அந்த பொறுப்பில் இருக்கிறது நீ தான் உள்துறை அமைச்சர். என்னைய யாருக்கு கண்ட்ரோலில் வருது? யார் அதுக்கான பதில் சொல்லணும்? வெக்கமா இல்லை உனக்கு அதை பேசுறதுக்கு? கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குண்டு வெடிக்குங்கிறிய
வெடிச்சது இல்லை. அதுதான் நானும் சொல்கிறேன். அது யாருடைய ஃபெயிலியரு? குண்டு ஆயுதம் இதெல்லாம் யாருங்க பார்க்கணும்? இப்போ நீங்களே வெடிச்சது இல்லைன்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ கேள்வி கேட்ட நீங்கள் தான் சொல்லணும். வெடிக்குன்னு சொன்னது யாரு? வெடிச்சிருச்சு. அப்போ யார் வைக்கிறா? இல்லை நீங்கள் ஸ்டேட்டுடைய அஜாக்கிரதையாக தான் நடக்கும்னு சொன்னார். அப்போ என்ன எங்கள் கையில் கொடுத்துருங்க, இன்டெலிஜென்ஸை ஃபுல்லாக எங்கள் கையில் கொடுத்துருங்க, சிபிஐ கொடுத்துருங்க, எங்கள் கையில், ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலே கொடுத்துருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை என்னென்னு பார்க்கட்டும், மாநில அரசே அதை கவனிக்கட்டும். பேசாமல் உங்கள் பொறுப்பு தானே அது. அது எப்படி ஒருத்தர் பேர் கூலி பழி சுமத்து எப்படி சரிங்க? அப்போ அந்த ஷிண்டே ஏன் நண்டட் கோர்ட்டில் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணால் 400 இடங்களில் குண்டு வெடிப்பதற்கு ட்ரை பண்ணோம் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியில். அதை தானே ராகுல் காந்தி தலைவர் பேசுகிறாரு. 400க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டு வைக்க ட்ரை பண்ணோம். நான் ஏன்னு கேட்டேன், குண்டு வெடித்தால் அது காங்கிரஸுக்கு அவப்பேரை உண்டாக்கும், பாஜகவிற்கு சாதகமே உண்டாக்கும். குண்டு வைக்கிறது எப்படிங்க சாதகத்தை உண்டாக்கும்னு கேட்டேன். நீ வைடா அமைதியான சொன்னாங்க. நாங்கள் வச்சு ட்ரைனிங் எடுக்கும் போதே வெடிச்சு எங்கள் கூட இருந்த 2 பேர் சேர்த்தாங்க. அவங்க பாடியை கூட வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக நாங்கள் அமைக்கிட்டோம் அப்படின்னு நேண்டட் கோர்ட்டில் அஃபிடேவிட் போட்டானே, அந்த ஷிண்டேவுடைய அஃபிடேவிட்டுக்கு என்ன பதில்? நீங்கள் யார் அப்போ? மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்த உடனே முஸ்லீம்களை கொத்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே. இந்த மண்ணில் ஒத்த ஆண்மகன் சொல்லி தகுதியான ஒருத்தர் இருந்தான், ஹேமந்த் கார்கரே. அவன் யாரை அரெஸ்ட் பண்ணான் கடைசியில்? எதுக்காக இந்த பிரக்யா சிங் தாக்கூர் குண்டு வச்சாப்போ? எதுக்கு கர்னல் புரோஹித் கடத்தி கொண்டு கொடுத்தான் குண்டை? அது யார் வச்சா? எதுக்கு அப்போ காந்தியை சுட்டு கொண்டு இஸ்மாயிலில் பச்சை குத்துனீங்க? நீங்களாம் யார் வரலாறுல ராஸ்கல்ஸ் உங்களெல்லாம் பற்றி தெரியாதா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஒரு பொய். அப்போ நாங்கள் திருப்பி அடிக்கிற நிலைமை கொண்டு வந்திருக்கிறோம். நான் வந்த பிறகு தான் நம்ம வீட்டிலேருந்து போய் பக்கத்து வீட்டில் வெட்டிட்டு வந்திருக்கிறேன். நம்ம வீட்டில் ஏன் கொலை விழுந்துச்சு அதை பற்றி சொல்லு. எனக்கு தேவையே இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன் நீ வெட்டினியா இல்லையாங்கிறது. என் வீட்லேயே பணம் விழுந்துச்சு. என் வீட்டில் பணம் விழுவுறதுக்கு நீ தான் காரணம். நானா சொல்கிறேன், உன் கவர்னரே சொல்கிறாரு. 2 நாளைக்கு முன்னால் லெட்டர் எழுதுறான், அந்த லெட்டருக்கு பதில் தரது கூட துப்பில்லை உங்களுக்கு. 2 நாளைக்கு முன்னால் மெயில் போடுறான், அந்த மெயிலுக்கு ரிப்ளை கொடுக்காம விட்டுட்டீங்க. வான்வழியாக வருவோன்னு சொன்னால் வான்வழிக்கு தரைவழி பிரச்சனையாக இருக்குது, வான்வழியாக வரணும்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணலை. தரைவழியாக இருப்பது ஆபத்தானது, 13 இடங்களில் ஆபத்தான குறுக்கான சந்துக்கள் இருக்குது, அது வழியாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. 40 வீரர்களை ஒரே வண்டியில் வர வச்சு வாய்ப்பே இல்லாத இடத்துல வல்னரபிளான ஒரு பிளேஸில் 400 கிலோ RDX உள்ள எப்படி வந்துச்சு? ஏங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இதை நடக்கிறதுக்கான ஃபெயிலியர் யாருது? நேற்று ஒரு விவாதத்தில் இருக்கும்போது பிஜேபியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார், காங்கிரஸ் அவையை நடத்தவே விடவில்லை, ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அமைதியாக இருந்தார்கள். அது எப்போ அப்படின்னு சொன்னால், ஹாத்ரஸிலே இன்றைக்கு நடந்துவிட்ட இந்த சோகமான நிகழ்வு. 121 பேர் அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி இறந்து போனாங்க. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இருக்கும்போது நாங்கள் அப்பயாவது அமைதியாக இருக்கிறோம், எங்களுக்கு மனிதாபிமானம் இருக்குது. சொல்லப்போனால் அங்கே கூட கூச்சல் எழுப்பி கேள்வி கேட்கணும் ஒன்று. அது யாருடைய ஃபெயிலியரு? கள்ளச்சாராயம் குடிச்சு பேச மாட்டேங்கிற கள்ளச்சாராயம் குடிப்பது கண்டிக்கத்தக்கது. இது அரசுடைய ஃபெயிலியர் தான். அரசு அதுக்கு பொறுப்பேற்கும். இனி நடக்காத வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம், அதில் பொறுப்பெடுத்து இது சம்பந்தப்பட்ட ஒன்றையும் அரசு மறைக்க விரும்பவில்லை என்றெல்லாம் முதல்வர் பேசியாகிவிட்டது. இங்கே இவ்வளோ சீன் போடுறானுங்களே. பீகாரில் குடிச்சு சேர்த்தவனுங்களே பியோகேத்தோ மரேகே அப்படின்ட்டார் நிதிஷ்குமார். குடிச்சா சாவதான் சேவை, நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓடு அப்படின்ட்டார். ஏன் நீங்கள் அதில் சொன்னதில் ராகுல் காந்தி கிட்ட ஓம் பிர்லா ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, இப்படி கூச்சல் போடாதீங்கன்னு. அப்படியெல்லாம் முடியாது, எல்லாரும் போய் நில்லுங்க கூச்சல் போடுங்கன்னு சொல்கிறது ராகுல் காந்தியாக இருக்காரு. இப்போ அந்த வீடியோ வெளியாகிருக்கு, அந்த வீடியோ யார் வெளியிட்டா அப்படின்றது ஒரு இங்கே பெரிய சர்ச்சையாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அருண் ஜேட்லி என்ன சொன்னார் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது? when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா ஓம் பிர்லாக்கு? அது சொன்னது அவரை விட பெரிய தலைவர் அருண் ஜேட்லி. கோல் அலோகேஷன் மேட்டரில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தை முடக்குகிறார்கள். இங்கே கூச்சல் எழுப்புவதும் ஸ்லோகன் ரைஸ் பண்ணுறதும் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் பாராளுமன்றத்தை முடக்குவது, when parliament is used to ignore issues, you are ignoring issues. I am raising questions about Agnipath scheme. I am raising questions about the irregularity in NEET. I am raising questions about the inflation. I am raising n number of questions, and I am raising questions about the visit of PM to Manipur. இவ்வளோ கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். நீ எதுக்குமே பதில் சொல்ல தயாரா இல்லை. நீ அப்போ நீ இவ்வளோ இஷ்யூஸ் நீ இக்னோர் பண்ற பார்லிமெண்ட்ல. when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic னு சொன்னதே அருண் ஜேட்லி தான். அவர் வழியில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அருண் ஜேட்லி சொன்னது தப்பா சரியான்னு சொல்லுங்க கேட்டு. இல்லை இப்போ
நேரலையில் ராகுல் காந்தியை காட்டாம இப்போ மறைமுகமா அந்த டிபேட்லாம் முடிஞ்ச பிறகு அது பண்ணிட்டுங்க. அது எங்களுக்கு சாதகமானது தாங்க. அது இனிமேல் இப்படி தாங்க பண்ணுவோம். இல்லை அதில் வந்து ரொம்ப தோரணையாக உட்காந்துருக்காரு, மற்றவங்களெல்லாம் வந்து மற்றவங்களெல்லாம் போய் கற்று சொல்லிட்டு இவர் மட்டும் ஹாயாக உட்காந்துட்டு இருக்காரு. இதுதான் வந்து ஜனநாயகமா? இது இட்லினா சட்னியை நம்ப அவர் ஹாயா உட்காந்துருக்காரா? எத்தனை மணி நேரம் அவர் எதிர்கட்சிகளுடைய அந்த ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறைக்கும் மைக் ஆஃப் பண்ணுறதுக்கும் கேமராவை திருப்புறதுக்கும் மத்தியில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஒவ்வொரு கிராஃப்டடாக கொண்டு வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சு அவளுக்கு மனுஷன் தான் அவர் டயர்ட் ஆக மாட்டாரா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? அவர் டயர்ட் ஆக மாட்டார். வரட்டுங்கிற இந்த மாதிரி வீடியோ வெளியே வரட்டும், பார்லிமெண்ட்னா இப்படி தான் நடக்கும்னு தெரியட்டும். ஏன் பிஜேபி காரங்களும் மிரளட்டும். நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போக முடியாது, பார்லிமெண்ட்டில் நம்மளை கொஷின் கேட்பாங்க. இவ்வளவு இருந்தும் நிர்மலா சீதாராமன் பொய்யான வீடியோ பரப்புறதுக்கு தயங்கலையே. இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாரு. ஒரே ஒரு 33 செகண்ட் வீடியோ போடுறியம்மா, அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு பின்னால் என்ன இருந்துச்சு மக்கள் கேட்பாங்கன்ற அடிப்படை அறிவு கூடவா இல்லை? பொய் பரப்புறது உங்களுக்கு என்ன சாதாரண விஷயம் தானே? அவர் உட்காந்துட்டு வான்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நடந்து போக போகிறாரு. அவர் இடத்துல அவர் நிற்க போகிறாரு. எல்லாத்துக்கும் இவரே இறங்கி வர முடியுமா? அப்படி பார்த்தா நான் கூட தான் கொஸ்டின் கேட்பேன். நீட்டை பற்றி ஏன் வந்து மோடி பதில் சொல்லலை? அக்னிவீரை பற்றி ஏன் ராஜ்நாத் சிங் பதில் சொன்னார்? இதை பற்றி அவர் எல்லாத்துக்கும் மோடி சொல்ல வேண்டியது தானே? எல்லாத்துக்கும் மோடியான்னு கேட்பீங்கல்ல? அது மாதிரி தானே உங்களுக்கு அமைச்சர்கள் இருப்பதை போல் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று செய்வாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஸ்டூபிட் கொஷினாக இருக்குது. அவங்க ஒன்று செய்வாங்க, அவங்களுக்கு தோன்றவாறு ஒன்று செய்வாங்க. அவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் அவரை எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க. அவர் அவருடைய தலைவர், அவங்க தலைவர் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. அப்செக்ட் பண்ணுறது தப்பானா இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருக்கிறாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் இதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி என்னன்னு புரிஞ்சு தயவு செஞ்சு எல்லாரும் பேசணும். இதுவரை நீங்கள் காணவில்லை என்பதனாலேயே அது பார்லிமெண்ட்ரி பிஸ்னஸுக்கு அகெயின்ஸ்ட் நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்க. 10 வருஷமாக நீங்கள் பார்க்கல. ஒருத்தர் சொன்னார் சூப்பராக ஒரு விவாதத்தில் இருக்கும்போது, ஏங்க 10 வருஷமாக எதிர்கட்சி தலைவரே கிடையாதுங்க, அதனால் மோடி எதுக்கும் பதில் சொன்னதில்லை. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் இருக்கிறதுனால பதில் சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன் 10 வருஷமாக இவர் இதுதான் ஜனநாயகம்னு புரிஞ்சு வச்சிருக்காரு. இவர் ஐயா வந்து வெறும் எதிர்கட்சி தலைவர் கூட தான் பதில் சொல்லுவார். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் நரேந்திர மோடி. இது மறந்துட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் இருந்தால் மட்டும் சேர பாபார் ரைட், இந்த கொஸ்டின் எதிர்கட்சி தலைவர் வரல போயிடலாம் அப்படின்னு போயிடுவார் போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டால் அந்த கேள்வி உங்கள் கட்சியிலேருந்து கேட்டாலும் அதுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் பண்ணணும். எதிர்கட்சியிலேருந்து கேட்டாலும் அதுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய ஜனநாயகத்தை அவர்கள் புரிந்து வைத்திருக்கும் லட்சணம். அதனால் தப்பில்லை. அவர் ஆணைக்கிணங்க மக்கள் வந்தால் வரவேற்கிறேன். அவர் அவ்வளோ பெரிய லீடர் தான், தப்பு கிடையாது. அவர் பேச்சை கேட்டு அவர் ஹாயாக உட்காந்து சொன்னாலும் சரி தப்பு கிடையாது, எந்திரிச்சு பண்ணட்டும். ஏன்னா அவருடைய கடமையை நிறைவேற்றிட்டு இருக்கிறார். லீடர் ஆஃப் அப்போசிஷனாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வணக்கம்.